வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே இன்றைக்கு 3 விதமான கேள்விகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கேள்விகள் பேசாமல், கேள்விகளை எழுப்பாமல் நம்மால் உரையாட முடியாது. கேள்விகளை கேட்காமல் எழுதவும் முடியாது. நம்முடைய உரையாடல்கள், நம்முடைய எழுத்து காரியங்கள் எல்லாவற்றிலும் கேள்விகள் இருக்கிறது. என்னை பார்க்கும்போது உங்களுக்கு கேள்வி வருகிறது, இவர் யார், எங்கு இருக்கிறார்? உங்களை பார்க்கும்போது எனக்கும் கேள்விகள் வரும். வேதாகமம் முழுவதும் கேள்விகள் தான். வேதாகமத்திலே பார்த்தால் கேள்விகளை பலவிதமாக பிரிக்கலாம். ஆண்டவர் மனிதனிடத்தில் கேட்ட கேள்வி, மனிதன் ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வி, மனிதன் தனக்குள்ளே கேட்கிறார், என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய் என்று. 4வதாக ஆண்டவரை அறியாதவன் அறிவிக்கிறவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். பிசாசானவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? பிசாசும் ஆண்டவரை பார்த்து கேட்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு உமக்கு என்ன? கேள்விகள் உண்டு. எல்லா கேள்விகளையும் சிந்தித்தால் நேரம் கொள்ளாது. 3 கேள்விகள். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே அங்கே 41 எரிகோ நகரத்தின் வீதியிலே ஒரு குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்கிறார். சிலர் சொல்கிறார்கள் அவனுடைய பேர் பர்த்தமி என்று சொல்லியிருக்கலாம் என்று. இவன் எரிகோ நகரத்திலே பிச்சை எடுக்கிறார். ஆண்டவராய் இயேசுவானவர் சிலுவையிலே மடிவதற்காக கடைசி பயணமாக எரிகோ வழியாக போகிறார். இனி அவர் வருவாரா யாருக்கு தெரியாது. இயேசு பின்பாக திரளான ஜனங்கள் செல்கிறார்கள். குருடர்களுக்கு பார்வை தெரியாது, ஆனால் காது நன்றாக கேட்கும். ஆகவே இந்த குருடன் அந்த தெருவிலே நடக்கிற ஏராள சத்தத்தை கேட்டான். இது என்ன என்று விசாரித்தான். நசனா இயேசு போகிறார் என்று சொன்ன உடனே சத்தமிட்டு கூப்பிட்டான். உடனே அவனை முன்னால் நடப்பவர்கள் அதட்டினார்கள், பேசாமல் இரு என்று. மேலும் சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆண்டவர் நின்றார். அவனை தன்னிடத்தில் அழைத்து வரும்படி சொன்னார். அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? சகோதர சகோதரியை இந்த நாளிலே ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகள் அதிகம் உண்டு. சரீர தேவைகள், ஆன்மீக தேவைகள், பொருளாதார தேவைகள் உண்டு. இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்டபோது அவன் கேட்டிருக்கலாம், எனக்கு நல்ல பிச்சை எடுக்கிற தொழில் நன்றாக நடக்க வேண்டும் என்று, அல்லது ஒரு வீடு வேண்டும், வேறு ஏதாவது வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். அவன் அதையெல்லாம் கேட்கவில்லை. தன் தேவைகளிலே சிறந்ததை, முதன்மையானதை கேட்டான். ஆண்டவரை பார்வையடைய வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வையடைவாக என்றார். உடனே அவன் பார்வையடைந்தான். ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே சென்றான். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவைகளோடு, நெருக்கங்களோடு, கண்ணீரோடு நீங்கள் நிற்கிறீர்கள். பயப்படாதீர்கள். ஆண்டவரால் உங்கள் தேவைகளை சந்திக்க முடியும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். 2வதாக, முதலாவது ஆண்டவர் மனிதனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? 2வதாக ஒரு மனிதன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அதிலே 6வது வாக்கியம் சொல்கிறது, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டான். சவுல் என்பவன் பரிசேயன். அவனுக்கு இயேசுவை பிடிக்காது. இயேசுவை மத துரோகி என்று எண்ணினான். இயேசுவின் சீடர்களை மத துரோகிகள் என்று எண்ணி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த கடிதங்களை வாங்கி கொண்டு தமஸ்கு செல்கிறான். ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போது இதற்கு இவன் சம்மதம் தெரிவித்திருந்தான். அப்படிப்பட்டவன் ஒரு சிங்கத்தை போல சீறி போகிறான். 1 நூற்றாண்டு திருச்சபைக்கு இவன் ஒரு பயங்கர பிரச்சனைக்குரியவன். சபையார் ஜெபித்திருக்கலாம், யாருக்கு தெரியும். இவன் அந்த தமஸ்குக்கு செல்கிற வழியிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டான். வெளிச்சத்தை கண்டபோது கீழே விழுகிறான். வெளிச்சத்திலே ஒரு சத்தம் கேட்கிறது, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இவன் வேதாமத்தை படித்தவன். ஆகவே பரிசேயன்.
வெளிச்சத்தில் பேசுகிறவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டு, ஆண்டவரே நீர் யார் என்றார். உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான் என்றார். சவுல் ஆண்டவரை அடிக்கவே இல்லை. சவுல் ஆண்டவரை விழாவிலே குத்தவில்லை, முட்கிரிடம் மாட்டவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்ல, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவருடைய திருச்சபையாரை துன்பப்படுத்துவது தன்னை துன்பப்படுத்துவது சமம் என்பதை புரிய வைக்கிறார். பின்னாலே எபேசிய நிருபங்களிலே சபை என்பது சரீரம் என்றும் அதற்கு தலை கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறார். அருமையானவர்களே, இப்போது சவுலுக்கு புரிந்து கொண்டது, தான் யாருக்கு விரோதமாக செயல்பட்டேனோ அவர்தான் மெய்யான தெய்வம். உடனே அடுத்த கேள்வி கேட்கிறான், ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நாம் கேட்டிருக்கோமா? உமக்காக என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய திட்டம் என் எதிர்காலத்தில் என்ன? இதைத்தான் சவுல் கேட்டான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றால், என்னுடைய உதவி உமக்கு எதிலே தேவை? மனிதனுடைய உதவி ஆண்டவருக்கு தேவையா? தேவைதான். ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார். அவருக்கு பேசுவதற்கு கண்கள் தேவை, காதுகள் தேவை, நாவு தேவை, நடக்கிற கால்கள் தேவை, கைகள் தேவை. இவன் ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் சொல்கிறான், பட்டணத்துக்குள் செல், அங்கு நீ செய்வது உங்களுக்கு சொல்லப்படும். பட்டணத்துக்குள்ளே பார்வை இழந்து போகிறான். ஆண்டவர் சிலரை தொட்டால் பார்வை கிடைக்கும், சிலரை தொட்டால் பார்வையே போய்விடும். உதாரணம் சவுல் தான். 3 நாட்கள் உண்ணாமல் புசியாமல் ஜெபிக்கிறான். அப்போதுதான் தேவனுடைய மனிதன் அனனியா வந்து அவன் தலையிலே கை வைத்து ஜெபித்தான். செதில் போன்ற ஒன்று விழுகிறது, பார்வை அடைந்தான். அவனுக்கு எதிர்காலத்தை குறித்து, சவுலின் எதிர்காலத்தை அனனியா மூலமாய் கர்த்தர் பேசினார். இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? என் எதிர்காலத்தில் உமக்காக என்ன செய்ய வேண்டும்? எதிர்காலத்திலே சபைக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? எதிர்காலத்திலே ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம். கேட்டால் ஆண்டவர் சொல்வார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. 3வது இன்னொரு கேள்வி இருக்கிறது. முதல் கேள்வி ஆண்டவர் கேட்ட கேள்வி. 2வது கேள்வி ஒரு மனிதன் ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வி. 3வது கேள்வி என்ன? ஆண்டவரை அறியாத மனிதன் அறிந்து கொண்ட அறிவிக்கிற மனிதனை பார்த்து கேட்கிறான். அப்போஸ்தலர் 16:31 பாருங்கள். ஆண்டவர் மாதிரியே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பவுலையும் அவன் உடன் ஊழியனையும் சிறையிலே போட்டிருக்கிறார்கள். கைகளை கால்களை மரத்தொழுவத்திலே மாட்டி வைத்திருக்கிறார்கள். பவுல் அப்படி அடிபட்ட அந்த சூழலில் பாடுகிறார், ஜெபிக்கிறார், துதிக்கிறார். இதை எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு நிலநடுக்கம் வருகிறது. அந்த நிலநடுக்கத்திலே கதவுகள் திறந்து கொண்டன, சங்கிலிகள் திரித்து விட்டன. பவுல் நினைத்திருந்தால் அவரும் உடன் ஊழியரும் மற்ற கைதிகளும் ஜெயிலிருந்து தப்பித்திருக்கலாம். நல்ல ஒரு வாய்ப்பு. சிறைச்சாலை அதிகாரி விழித்துக் கொள்கிறான். தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட மத கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என்று எண்ணி கத்திய உருவி தன்னை தற்கொலை பண்ண முயலுகிறான். அப்போதுதான் உள்ளே இருந்து சத்தம் வருகிறது, நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறோம். விளக்கை கொண்டு வந்து பார்க்கிறான், எல்லாரும் இருக்கிறார்கள். சிறைச்சாலை அதிகாரிக்கு ஆச்சரியம். திறந்த கதவுகள், அருந்து போன சங்கிலிகள். இவர்கள் ஏன் தப்பவில்லை? அந்த வாழ்க்கைக்கு அவனே ஒரு பெயர் வைக்கிறான், ரட்சிப்பு என்று. கேட்கிறான், ஆண்டவர் மாறி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? பவுல் உடனே சொன்னார், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். உடனே விசுவாசித்தான், திருமுழுக்கு பெற்றான். அவன் முழு குடும்பமாக அவர்களை உபசரித்தான். அவளுடைய காயங்களை கட்டத் தொடங்கினான். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள், அறிவிக்கிறவர்கள். உங்களை சுற்றிலும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள், அறிந்து கொள்ளாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தியை சொல்லுகிறீர்களா? பவுலுடைய பிரசங்கத்தினாலே இந்த மனிதன் தொடப்பட்டான் என்று சொல்லவில்லை. பவுலுடைய அந்த சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. சிறைச்சாலை திறந்திருக்கிறது, சங்கிலிகள் அருந்திருக்கிறது, ஆனாலும் ஓடவில்லை.
நேர்மையான ஒரு வாழ்க்கை. நானும் நீங்களும் உண்மையாகவே நேர்மையாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அளவுக்கு வாழும் பொழுது உலகத்திலே ஆண்டவரை அறியாத மக்கள் ஆண்டவரண்டே வருவார்கள். ஒப்பு கொடுப்பீர்களா? 3 கேள்விகள். முதலாவது, ஆண்டவர் கேட்ட கேள்வி, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் ஒரு மனிதன் கேட்ட கேள்வி, ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? ஆண்டவரை அறியாதவன் கேட்டான், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? சிந்தியுங்கள், செயல்படுங்கள்.